கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். லங்காஸ்ரீ தமிழின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் அநேக நமஸ்காரங்கள், நல்லாசிகள். நாம் இன்றைய சிந்தனையாக எதிர்வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற கார்த்திகை முதலாம் நாள் சபரிமலை சுவாமி ஐயப்பருடைய மண்டல விரதம் ஆரம்பம். அவருடைய சிந்தனைகளை இன்று சிந்தனைக்கிக் கொள்வோம். நாங்கள் வருடந்தோறும் பல்வேறு வகையான விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கின்றோம். இந்த விரதங்களுக்குள்ளே சற்று வித்தியாசமானதாக உள்ளது, உயர்வானதாக மனிதனை புனிதராக்கக்கூடிய விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இப்போ பொதுவாக ஏனைய விரதங்கள் எல்லாம் நாம் அனுஷ்டிக்கின்ற பொழுது காலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து ஆலயம் சென்று வழிபட்டு பகல் பொழுது உணவை அருந்தி விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வோம், அல்லது மாலையிலே விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வோம். இவ்வாறு இந்த விரதங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கின்றோம். ஆனால் இந்த சபரிமலை ஐயப்பனுடைய மண்டல விரதம் இது இந்த விரதங்கள் எல்லாவற்றையும் விட வித்தியாசமானதாக. இந்த ஐயப்பனுடைய விரதம் இருக்கின்றவர்கள் அதற்கு என்று ஒரு கலர் ஆடைகள், கருப்பு நிற வேஷ்டி அணிவது அல்லது நீல நிற வேஷ்டி, கூடுதலாகவே கருப்பு அணிகின்ற பொழுது ஒரு சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இந்த முகச்சவரம் செய்து கொள்ளக்கூடாது, முடிவெட்டக்கூடாது, தலையணை மெத்தை போட்டு உறங்கக்கூடாது, வெறும் தரையிலே ஒரு வேட்டியை விரித்து விட்டு உறங்குவது, தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது என்றெல்லாம் இந்த பல்வேறு கட்டுப்பாடுகளோடு கூடிய விரதம். இது கிட்டத்தட்ட ஒரு துறவர நிலையிலே இருப்பது போன்றதாகிய ஒரு விரதம். அடுத்து பிரம்மச்சரிய விரதம் மிக மிக முக்கியம். திருமணமானவர்கள் கூட இந்த ஐயப்பனுடைய மண்டல விரத காலங்களிலே தனியாக தாம் உறங்குவது, அவ்வாறு தூய்மையான உணவுகளை உண்ணுவது, நல்லது கெட்டது என்ற நிகழ்வுகளை கலந்து கொள்ளாமல் இருப்பது, உறவுகளுக்குள்ளே நன்மை தீமைகள் ஏற்பட்டாலும் அதிலே கலந்து கொள்ளாமல் இருப்பது என்கின்ற வகையிலே அனுஷ்டிக்கின்ற விரதம் இந்த விரதம். இதைவிட இன்னும் ஒரு சிறப்பு, இந்த ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் அனுஷ்டிக்கின்றவர்கள் அது 5 வயது குழந்தையாக இருந்தாலும் 50 வயது பெரியவராக இருந்தாலும் அதையும் தாண்டிய முதியவராக இருந்தாலும் பெற்ற தாய் தந்தையர்களாக இருந்தாலும் அந்த 5 வயது குழந்தை மாலை அணிந்தால் ஐயப்பனாக பார்க்கின்ற ஒரு சிறப்பு. அது 5 வயது குழந்தை தாம் பெற்ற குழந்தையினுடைய பாதங்களை பெற்றோர்கள் கூட பணிந்து தொட்டு வணங்குகின்ற ஒரு புனிதத்துவம் வாய்ந்த விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒருவரை ஒருவர் கால்களிலே விழுந்து இந்த பாத நமஸ்காரம் பண்ணுகின்றது. அதிலே நான், எனது என்கின்ற இந்த அகங்காரம் மமகாரம் எல்லாம் நீங்குகின்ற வகையிலும், ஒருவருக்கும் பணிவு ஏற்படுகின்ற வகையிலும் உயர்வை தருகின்றதாகி இந்த விரதம் ஐயப்பனுடைய விரதம். அது மட்டுமல்லாமல் ஏனைய விரதங்களை நாங்கள் சாதாரணமாக எல்லோரையும் பெயர் சொல்லி அழைப்போம். ஆனால் இந்த ஐயப்பன் விரதத்திலே மாலை அணிந்தவர்களை பெயர் சொல்லி கூட அழைக்க மாட்டார்கள். பெற்ற தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் சகோதரமாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே ஒரு மாலை அணிந்து விட்டால் சுவாமி என்று அழைக்கின்ற ஒரு சிறப்பும், ஒருவர் பேசுகின்ற பொழுது இன்னொருவரோடு பேசப்படுகின்ற பொழுது கூட சுவாமி சரணம் என்கின்ற தாரக மந்திரத்தை சொல்லித்தான் அந்த பேச ஆரம்பிக்கின்ற ஒரு சிறப்பு. பெற்ற பிள்ளை மாலை போட்டிருந்தால்
அவருக்கு பெயர் தாய் தந்தையர் செல்வ சாதாரணமாக ராஜா என்று வைத்திருக்கிறார்கள் என்றால் கூட ராஜா என்று அழைப்பதில்லை. ராஜா சுவாமி வாங்கோ, ராஜா சுவாமி சாப்பிடுங்கோ என்கின்ற ஒரு புனிதத்துவம் நிறைந்த விரதம் இந்த ஐயப்பன். கடும் விரதம், பிரம்மச்சரிய விரதம் இருக்க வேண்டும். தலைமுடி வெட்டக்கூடாது, முகச்சவரம் செய்யக்கூடாது, காலிலே பாதணிகள் அணியக்கூடாது, கருப்பு வேட்டி கருப்பு ஷர்ட் அணிந்து செல்வது, ஆலயங்களுக்கு பஜனைக்கு செல்லுகின்ற பொழுது கருப்பு வேட்டி கருப்பு சால்வையோடு ஷர்ட் அணியாமல் செல்வது, இவ்வாறான பல்வேறு சிறப்புகளோடு கூடியதாகிய இந்த விரதம். இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றதற்கு பல ஜென்மங்களிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டுமா? எல்லோருக்கும் அது கிடைப்பதல்ல. தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் இந்த சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொருடைய ஆசைகள், விருப்பங்கள். அது இந்த 18 ஆண்டுகள் கூட எத்தனை பேர் நிறைவு பெறுகிறார்கள்? 3 மலை 3 தடவை சென்று வந்தவுடனே 4வது முறை அவருக்கு போக கிடைக்காமல் இருக்கும். தொடர்ந்து 5வது மலை 6வது மலை என்றவர்களுக்கு போக கிடைக்காமல் இருக்கும். சில பேர் 5 மலை போனவர்கள் 6வது மலை போக முடியாமல் இருக்கும். ஏதோ ஒரு தடங்கல்கள், கஷ்டங்கள் மாறி மாறி வந்துவிடும். எனவே இந்த 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செல்வது என்பதற்கு பல ஜென்மங்களிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு பாக்கியம் 34 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த யாத்திரை செய்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் ஐயப்பன் அடியேனுக்கு கொடுத்திருக்கிறான். 34 வருஷங்களாக இந்த சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. வருடத்திலே 4 தடவை 5 தடவைகள் ஐயப்பனுடைய சன்னிதானத்துக்கு சென்று வருகின்ற ஒரு வரப்பிரசாதமும் கிடைத்திருக்கிறது. சித்திரை மாதத்திலே நடைபெறுகின்ற விஷு என்கின்ற அந்த உற்சவம், அதே போல பங்குனி மாதத்திலே உத்தரம், ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், இந்த கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிந்து நாங்கள் பெருமலை பெரும்பாதையாக 48 மைல்கள் நடந்து செல்லுகின்ற அந்த மலை யாத்திரைக்கு முன்பதாகவே 2-3 தடவைகள் இந்த மலைக்கு செல்லுகின்ற ஒரு பாக்கியமும் ஐயப்பனுடைய திருவிழாவை கிடைத்திருக்கிறது. இது நம்முடைய தாய் தந்தையர்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பயன். எனவே அவ்வாறு இந்த பாக்கியங்கள் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சாதாரணமாக 18 வருஷம் செல்வது என்பதே பலருக்கு கிடைப்பதில்லை. எல்லோருக்கும் இந்த பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும். இந்த கடுமையான விரதம், இது ஒரு தவறிலே இருப்பது போன்ற விரதம், பிரம்மச்சரிய விரதம், இவ்வாறு கடும் கட்டுப்பாடுகளாக இந்த விரதம் வருகின்ற 16ஆம் திகதி நவம்பர் மாதம் கார்த்திகை 1ஆம் நாள் ஆரம்பமாகின்றது. அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தில் 34வது ஆண்டாக இந்த மண்டல பூஜை மகர ஜோதி விழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. உலகெங்கும் வாழ்கின்ற ஐயப்ப பக்தர்கள் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிந்து ஐயப்பனுடைய மண்டல விரதம் இருந்து 18ஆம் படி பூஜை, ஐயப்பனுடைய விசேஷமான அபிஷேகங்கள், பஜனைகளிலே கலந்து பரிபூர்ணமான திருவிழையெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற இந்த கார்த்திகை மாதம் பல்வேறு சிறப்புகளோடு கூடியது. இந்த கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்பனுடைய பூஜையோடு மாலை அணிகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் எல்லாம் வல்ல சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் நிறைய பெற்று வாழ்வில் நாம் அடைய வேண்டிய எல்லா விதமான செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பிலும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பிலும் லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்த். சுகம்.